கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய மாதத்தை காண செய்த என் அன்பு ரட்சகருக்கு நம்ம நன்றி சொல்வோம். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 9வது மாதத்தை காண செய்திருக்கிறா. இதோ உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறா. கர்த்தர் இந்த 9வது மாதம் வரை நம்மளை கிருபையா நடத்தி வந்த ஏசப்பா நல்ல ஒரு வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேச போகிறா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனிதனுடைய இருதயம் அறியவும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்ல அவர் செய்ய போகிற காரியத்தை நம்ம கண்ணால நினைச்சு கூட பார்க்க முடியாது, காதால கேட்கவும் முடியாது. மனுஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறத்தக்க அளவுல ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறான். வேதாமத்துல யாருக்கு செய்தார் என்று சொல்லி பார்ப்போமா? ஒருவேளை ஈசாக்கு தனித்து வேதத்தை தியானித்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவர் கவலையோடு இருந்திருக்கலாம் கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ரெபெக்காளை ஆயத்தப்படுத்தினார். அவர் எலியேசரை தான் அனுப்பி வைத்தார். ஆனா அந்த எலியேசரை வரவேற்கிற வண்ணமா ரெபெக்காள் வரவேற்றா. கர்த்தர் அவருக்கும் தண்ணி வார்த்தான், அவருக்கும் தண்ணி கொடுத்தான், ஒட்டகத்துக்கும் தண்ணி வார்த்தான். எவ்வளவு பெரிய அன்பு என் அன்பு பிள்ளைகளே! ஒருவேளை அந்த எலியேசர் வந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு ரெபெக்காளை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது ஈசாக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, ரெபெக்காளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஈசாக்கு இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். யோசித்து பாருங்க என் அன்பு பிள்ளைகளே. அவர் உங்களுக்கு, அதாவது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? செய்ய போகிற காரியம், அவர் ஆயத்தப்படுத்தி வைத்த செய்ய போகிற காரியம் நம்ம கண்ணால கூட கிரகிக்க முடியாது, காதால கூட கேட்க முடியாது. அவ்வளவு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல உங்களுக்கு செய்ய போகிறான். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமா ஆண்டவர் ஏற்ற தொழிலை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு செல்வந்தர், அப்போ அவங்க எத்தனையோ அவங்க செல்வந்தராக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற வண்ணமா எங்கெல்லாமோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அவங்க கையான அளவே பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் மாலை வேளையில அவர் சொல்லுவார், அந்த அண்ணாச்சி சொல்லுவார், நீ இவ்வளோ கைக்கு போனிய, அந்த வீட்டில் உன் மகா சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆண்டவரே நீங்க என் பிள்ளைக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்லி ஜெபிப்போம் என் அன்பு பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் மனைவிட்ட சொன்னாராம். அப்படி சொன்ன போது உடனே மக சொல்லலாம், அப்பா நீங்க சொல்வதுதான் சரிப்பா. ஒருவேளை அவர் ஹையா இருக்கும்போது எனக்கு சில வேலை செய்ய தெரியாது, சமைக்க தெரியாது, நான் ஜாலியாக இருக்கதான் எனக்கு தெரியும். அவர் அப்படி என்ன செய்வார்? இருக்க மாட்டார், என்ன அனுப்பி வைத்துருவாங்க அப்படின்னு சொன்னாலாம். அன்பு பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. இந்த நாளில் அப்போ அவர் ஜெபித்தாராம், என் மகளுக்கு ஏற்ற பாத்திரத்தை நீங்கள் என் மகளுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்த பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபித்தாங்களாம். அப்படி ஜெபிக்கும் போது திடீர்னு சொல்லி அவங்க வீட்டு முன்னால ஒரு வாகனம் நின்றுச்சான். ஓடி வந்து வரவேற்றா. அவங்க எப்படி ஜெபித்து முடித்து வீட்டுக்கு பார்க்காங்க, வாசலில் பார்க்காங்களாம். அவங்க விரும்பினபடி ஒரு தாழ்மையான மகனையும் நல்ல ஒரு குடும்பத்தினரையும் கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து இன்னைக்கு ராஜாத்தியா இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, அப்போ நம்மளுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம கண்ணால் காணவும் முடியாது, செவிகளால் கேட்கவும் முடியாது. அப்போ ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்மளாம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி கலங்கலாம், தவிக்கலாம், குழம்பலாம், அங்கலாய்க்கலாம். ஆண்டவர் உங்க பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் வனைந்து வைத்த பாத்திரம் உங்க பிள்ளை, அவர் வனைந்து வைத்த பாத்திரம் நம்ம பிள்ளைங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து சந்தோஷப்படுத்துவா. பயப்படாதீர்கள், இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆசிரியரா பணி செய்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாத நல் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் செய்யும் போது உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை சுதந்திரிக்க செய்வா. ஜெபிப்போமா?
என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா. ஐயா, இந்த மாதத்திலே என் அன்பு பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க நான் உனக்கு மனுப்பத்திரர்கள் மத்தியில நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்ணால காணவும் முடியாது, செவிகளால கேட்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருமணத்தை நடத்தி தருவேன் என்று சொல்கிறீங்க, கற்பத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறீங்க. இந்த மாதத்தில் என் அன்பு பிள்ளைகளுக்கு தடையாய் இருக்கிற என்ன காரியமானாலும் அந்த தடை கற்களை உடைத்து நான் தடைகளை தகர்த்து கர்த்தர் அதிசயத்தை செய்வேன் என்று சொல்கிறார். அற்புதமா உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து நீங்க செய்ய போறீங்க. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை குடும்பமா நிறுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஆண்டவரே, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்றுன்னு சொல்லத்தக்க அளவில் அந்த அதிசயத்தை செய்ய போகிறீங்க. பணி செய்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆசிரியராக பணி செய்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தை என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. பலவீனப்பட்டு இருக்கிற என் அன்பு மகளே, கர்த்தருடைய பலவீனத்தை மாற்றுகிறான். சோர்வோடு இருக்கிற என் அன்பு மகளே, உன்னுடைய சோர்வை கர்த்தர் மாற்றுகிறான். இந்த மாதம் எப்படி இருக்குமோன்னு கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தருகிறான். தொடர்ந்து எல்லாவற்றையும் வீதி துணிக்கு எடுக்க வைப்பான், எல்லாவற்றையும் வர்த்திக்க செய்வான். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.